வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முட்டையை வச்சு நம்ம ஒரு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நீங்கள் இட்லி, தோசை, சாதம், பரோட்டா எல்லாத்தோட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு இருப்பு சட்டியில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நான் இன்றைக்கி 5 முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கீறி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டையை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 கருவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். அது போட்டுட்டு நம்ம முட்டையும் அதிலேயே போட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூளாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாய் தூள் அப்படின்னா 1/2 டேபிள் ஸ்பூனே போதுமான அளவு. ஏன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் அவ்வளோ காரம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு 1 நிமிஷத்தில் ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான ஒரு மசாலா பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள், அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே மாதிரி 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 5 கருவேப்பிலை. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றாமல் பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இது மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா இப்போ குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ சோம்பு போட்டு பொரிய விட்டுருக்கிறேன். செவந்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு வரமிளகாயும் போட்டு நம்ம செவக்க விட்டுருக்கலாம். கிள்ளி போட வேண்டாம். ஒரு 10 கருவேப்பிலையும் நல்லா கிள்ளி போட்டு பொரிய விட்டுருங்க. 1/2 கப் அளவுக்கு நான் வெங்காயத்தையும் சேர்த்து இதுலேயே வதக்கிக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் வதங்கணும் சீக்கிரமாக அப்படின்னா ஒரு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து வதக்கணும். இல்லை டேபிள் சால்ட்டாக இருந்தாலும் வதக்கணும். அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் இதுலேயே சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போய் நம்ம வெங்காயமும் இந்த மாதிரி பொன்முருகலாக ஆனதுக்கு அப்புறமா 2 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின நாட்டு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு வெங்காயத்துக்கு 2 கப் அளவுக்கு தக்காளிங்கிறது கணக்கு. இது நல்லா வதங்கணும். அது நல்லா கூழ் மாதிரி ஆகணும். இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா இதோடையே சேர்த்து வதக்கணும். அப்படின்னா நல்லா கூழ் மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பவுடர் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே இதுலேயே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காய தொக்குலையே சேர்த்து நல்லா சுருண்டு வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு அதோட பச்சை வாசனை போய் வர அளவுக்கு இருக்கணும். மீடியம் தீயிலே வச்சு வதக்குங்க. இல்லை அடிகனமான நான்ஸ்டிக் பாத்திரம்னா ஒட்டாது, மற்ற பாத்திரம்னா அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். பார்த்து ஜாக்கிரதையாக வதக்கி இந்த மாதிரி சுருண்டு வதங்கி வரணும். இந்த சமயத்தில் 1 கப் அளவுள்ள தண்ணியை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு நல்லா மூடி வச்சு இது எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட குருமாவோட கன்சிஸ்டன்சி நல்லா ஓரளவு திக்காக ஆகிற அளவுக்கு பார்த்துக்கலாம். அது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவை நம்ம ஒரு விழுது அரைக்கணும். ஒரு 10 முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ரெடி பண்ணிக்கோங்க. இடையில இந்த மாதிரி அடிக்கடி ஓப்பன் பண்ணி கிளறி விடணும். இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வைக்கலாம். இன்னுமே திக்காகணும். அதனால் அடிக்கடி இந்த மாதிரி திறந்து விட்டு நம்ம கிளறிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளோட பேஸ்ட் ரெடியாக இருக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பருப்பு விழுதையும் இதிலையே சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3/4 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து அதையும் நம்ம மிக்சி ஜாரில் இருக்கிறதையும் அலம்பி அதில் ஊற்றிடலாம். ஊற்றி இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்மளோட குருமா ரெடி ஆகிடும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கலர் நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டனால தான் இந்த கலராக இருக்குது. எனக்கு இப்போ உப்பு பத்தாதனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுருக்கிறேன். கொஞ்சமாக அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா இலையை அதில் போட்டிருக்கிறேன்.
அதோடையே நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையும் இதுலேயே சேர்த்துக்கோங்க. முட்டையை போட்டு ரொம்ப வந்து கிளறிட வேண்டாம், ஏன்னா 2 கொதியிலேயே நம்ம போய் இறக்கிடுவோம் நம்மளோட குருமாவை. இதில் கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிட வேண்டியதான். நம்ம எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிமிஷம் வந்து கொதிக்க விட்டால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுள்ள கரம் மசாலா தூளை மேலாவில் இந்த மாதிரி தூவிக்கிட்டீங்க அப்படின்னா அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நமக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைசியாக தூவுறப்ப நம்மளோட குருமா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.